இயேசுவின் பாடுகளுக்கு முன்னால் சில நாட்களுக்கு முன் இயேசு சொன்ன ஓமைதான் இன்றைய நற்செய்தியிலே நாம் வாசிக்க கேட்ட ஓமை. திராட்சை தோட்ட குத்தகைக்காரர் ஓமை. இயேசு ஓமை வாயிலாக பேசியதெல்லாம் இஸ்ராயல் மக்கள் வரலாறு. திராட்சை தோட்டம் இஸ்ராயல் நாடு, இஸ்ராயல் இனம். பல வரங்களால், அருளால், வாய்ப்புகளால் இஸ்ராயல் மக்களை கடவுள் நிரப்புகிறார். அந்த திராட்சை தோட்டம் அமைத்து அதற்கு தேவையான பாதுகாப்பு, உரம், திராட்சை பழங்களை அறுவடை செய்ய எல்லா ஏற்பாடுகளையும் செய்கிறார். முழுவதுமாக அது இஸ்ராயல் மக்களை குறிக்கின்ற உவமை. குத்தகை வாங்க முதலிலே அனுப்பியவர்களெல்லாம் இறைவாக்கினர்கள், பழைய ஏற்பாட்டு இறைவாக்கினர்கள். கடைசியாக மகனை அனுப்புகிறார், அதுதான் இயேசு. இயேசுவின் பாடுகளை முன்னறிவிக்கின்ற உவமை அது. இஸ்ராயல் மக்களின், யூதர்களின் மனநிலையை விளக்குகின்ற உவமை இது. இந்த உவமை அப்படியே நம்முடைய வாழ்வுக்கு கொண்டு வருவோம். நமக்கு கடவுள் பல வாய்ப்புகளை, ஆசீர்வாதங்களை தந்திருக்கிறார். ஒருவேளை கடவுள் நம்மிடமிருந்து எதிர்பார்ப்பது கிடைக்கவில்லை என்றால் அந்த யூதர்களைப் போல நம் வாழ்வும் ஆகுமா என்பதை யோசித்து பார்த்து கொள்வோம். அப்படி இருக்கக்கூடாது. பல மடங்கு நாம் கடவுளுக்கு திருப்பி தருகிற மக்களாக மாற வேண்டும். கடவுளுடைய அருளையெல்லாம் பெற்றுக்கொண்டு கடவுள் பிள்ளையாக இருப்பதை ஒரே வழி. முதல் வாசகத்திலே புனித பேதுரு தெளிவாக சொல்கிறார். நம்பிக்கை, நற்பண்பு, அறிவு, தன்னடக்கம், மன உறுதி, இறைப்பற்று, சகோதரநேயம், அன்பு, இந்த நற்குணங்கள் எல்லாம் நாம் முழு ஆர்வத்தோடு பின்பற்றினால் கடவுளை விட்டு விலகி செல்ல மாட்டோம். கடவுள் நமக்கு கொடுத்த கொடைகளை பல மடங்காக பெருக்கி கடவுளுக்கு புகழ் சேர்ப்போம். பிறருக்கு உதவியாக இருக்கும். இறைவன் என்றென்றும் வாழ்த்து பெறுவாராக.